இப்போ அந்த டாஸ்க் லெட்டர் வந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த டாஸ்க்கை படிச்சுட்டு இருக்கும்போது பிக் பாஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நமக்கு அந்த ஆங்கிள் காட்டுவாங்க. வெளியில காட்டுவாங்க, உள்ள காட்டுவாங்க. இந்த மாதிரிலாம் காட்டிட்டு இருக்கும்போது மெயின் என்ட்ரன்ஸ் டோர், அதாவது அந்த எக்ஸிட் ஆகிற டோர் இருக்குல்ல, அங்கே இல்லை, வீட்டோட டோர் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நாமினேட்டட் ஃப்ரீ ஜோன் இந்த பக்கம், நாமினேட்டட் ஜோன் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு போர்டு காட்டியிருப்பாங்க. அப்போனா என்ன அப்படின்னா, மேனேஜர்ஸோட ஏரியா வந்து வீட்டுக்குள்ள, ஓகே, ஒர்க்கர்ஸோட ஏரியா வெளியில், ஓகே. அவங்களுக்கு பெட் அங்கே தான், அங்கே தான் தூங்கணும், அங்கே தான் அவங்க ஒர்க் பண்ணணும், அங்கே தான் அவங்க சாப்பிடணும், ஓகே. டைனிங் ஏரியா முதற்கொண்டு அங்கே போட்டு வச்சிருக்காங்க மெஸ்ஸுன்னு. யூனியன் ஆஃபீஸுங்கிறது வந்து ஒர்க்கர் ஏரியாக்குள்ளே தான் இருக்குது, ஓகே. ஸோ ஆப்வியஸ்லி தட் யூனியன் ஆஃபீஸ் பிலாங்ஸ் டு த ஒர்க்கர்ஸ். அண்ட் மோர் ஓவர், அந்த ஒர்க்கர்ஸுக்கு உண்டான யூனியன் லீடரை சூஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் a பேசிக் திங். அது வந்து ஒர்க்கர்ஸ் தான் வந்து எடுப்பாங்க யூனியன் லீடர் யாருங்கிறது, ஓகே. ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு பிக் பாஸ் உள்ளே பூந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டார். ஏன்னா அங்கே தான் லூப் ஹோல். இது அவங்க எப்படி கேம் கொண்டு போகிறாங்க, கேம் எப்படி விளையாடுறாங்கிறது பார்க்கறதுக்கு தான். ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு அவர் வந்து சரி பண்ணிட்டே இருந்தாருன்னா கேம் அப்படியே முடிஞ்சு போயிடும். ஸோ இந்த இடத்துல அவர் என்டர் ஆக மாட்டார். இந்த பக்கம் என்ன ஒரு லூப் வைக்கிறாரு, மேனேஜர்ஸ் நீங்கள் வந்து ரூல்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூலு இவங்களுக்கு ஒன்று அனுப்புகிறாரு, ஓகே. ஓப்பனாக இருக்குங்க, இங்கே ஓப்பனாக இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து எல்லா ரூல்ஸும் நாம் தான் போடணும் அப்படிங்கிற ஒரு முடிவெல்லாம் இவங்க எடுக்கிறாங்க. ரூல் நம்பர் 1, 2, 8 எதுனா 6, 7, 8 ரூல் வரைக்கும் இவங்க வைக்கிறாங்க, ஓகே. ஓகே, இது அவங்களுக்கு வந்த ரூல்ஸ் படி அவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அது ரைட்டாக ராங்காங்கிறது செகண்டரி. பட் என்னோட ஒரு இது என்ன அப்படின்னா, அது வந்து ஒர்க்கர்ஸ் ஏரியாவில் இருக்குது, ஓகே. யூனியன் லீடரை வந்து சூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஆள் வந்து யார் அப்படின்னாக்கா யூனியன் மெம்பர்ஸ் தான். ஐ மீன் சாரி, ஒர்க்கர்ஸ் தான். அது அவங்களோட ரைட்ஸ், ஓகே. அவங்களோட ரைட்ஸை இவங்க வாங்குற மாதிரி தான் நான் பார்க்குறேன், ஓகே. அண்ட் மோர், ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்து நீங்களாம் வந்து அங்கே இருக்கிறவங்க யாருமே வந்து எல்கேஜி கிடையாது, யூகேஜி கிடையாது, ஓகே. இந்த இடத்துல கிளவராக விளையாடுறது தான் எல்லாம் யோசிப்பாங்க. அந்த இடத்துல முத்து அண்ட் அதர் மேனேஜர்ஸ் அவங்க ரொம்ப கிளவராக விளையாண்டாங்க. அதையும் நான் இல்லைன்னு நான் வந்து மறுக்கலை, ஓகே. ஏன்னா இந்த இடத்துல வந்து அவங்கள எப்படி நம்ம ஏமாற்றலாம், இல்லைனா இந்த இடத்துல நம்ம எப்படி நம்மளோட கிளவரான ஒரு ஸ்டாண்டை நம்ம வைக்கலாம் அப்படிங்கிறத அவங்க கிளியராக அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பட் இதனால் அருண் ராங்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அருண் வச்ச பாயிண்ட் இஸ் ரைட். பட் அருண் வந்து ரொம்ப இழுத்து அப்படியே எங்கேயோ போனிச்சு இல்லையா. ஏன்னா 2 பக்கமும் இல்லை, வெறும் அருணை மட்டும் சொல்ல முடியாது, இந்த பக்கமும் தான். ஏன் நீங்கள் யூனியன் லீடரை பற்றி ஏன் பயப்படுறீங்க? ஒரு யூனியன் லீடர் வச்சுட்டு போங்கன்னு சொல்ல வேண்டியது தானே, வச்சிருந்துருக்கலாமே, ஓகே. இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, யூ கைஸ் டோன்ட் ஹாவ் எனி ரைட்ஸ். எங்கள் மேனேஜர்ஸ் நாங்கள் தான் இங்கே மேல் அதிகாரிகள், நாங்கள் சொல்கிறதா நீங்கள் கேட்டாகணும், உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க இம்போஸ் பண்ணுறாங்க, ஓகே. விச் இஸ் கம்ப்ளீட்லி ராங். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சாட்டர்டே வந்து இது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ விச் சைட் தே ஆர் கோயிங் டு டேக். பட் சாட்டர்டே பேசுகிற விஷயங்கள் எப்பயுமே வந்து சமுதாயத்தை சார்ந்து தான் இருக்கும். தி ஐடியாலஜி ஆஃப் அவுட் சைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சார்ந்து தான் வந்து அங்கே எடுப்பாங்க எப்பயுமே. அந்த இடத்துல வந்து லூப் ஹோல் அப்புறம் அது இதெல்லாம் எப்பயுமே இது வரைக்கும் சாட்டர்டேஸில் வந்து பேசுனது கிடையாது. ஸோ சாட்டர்டேஸில் பேசும்போது இந்த மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட், எஸ்பெஷலி ஃபார் த சாட்டர்டே. அது வரைக்கும் இந்த விஷயத்தில் நான் வந்து டிபேட் ஆர்குமெண்ட் நான் போல, ஏன்னா ஒவ்வொருத்தரோட வியூ ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். பட் யூனியன் ஆஃபீஸ், யூனியன் லீடர் ஷுட் பி சூஸ் பை தி ஒர்க்கர்ஸ். இது அவங்களோட ரைட்ஸு. இதே வந்து அவங்க சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் ரூல்ஸ் போடலாம், அப்போனா இவங்க என்ன ரூல்ஸ் போடுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் கேட்குறாங்கல்ல. இப்போ ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மர்னு ஒன்று வந்து எடுத்தாங்களா அவங்க, அது பிக் பாஸ் ரூல்ஸ் புக்கில் இல்லையே. பட் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர், நீங்கள் வந்து ஒழுங்காக வேலை செய்யலாம், நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து கூட்டணும், நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து வெசல் வாஷ் பண்ணணும், அதெல்லாம் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலையே. அதுதான் ரூல்ஸு. ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ் அவங்க நம்பர் ஆஃப் ரூல்ஸ் அவங்க போட்டோம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, அதுதான் ரூல்ஸு. ஸோ அவங்களுக்கு இருக்கிற ரைட்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ரைட்ஸ் நீங்கள் வந்து கொடுத்தாகணும். அந்த ரைட்ஸில் நீங்கள் போகக்கூடாது, ஓகேங்களா. இது லாஜிக், இது பேசிக் லாஜிக், இது பேசிக் லாஜிக். அண்ட் ஒன் மோர் திங், இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இந்த விஷயத்த கிரிட்டிசைஸ் பண்ணுறோம்ல, ஒரு பார்ட் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, ஒரு பார்ட் வந்து என்ன சொல்கிறது, சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், ஓகே. சப்போஸ் அருண் இடத்துல முத்துக்குமார் இடத்துல அருண் இருந்திருந்தா இன்னைக்கு என்ன பேசியிருப்போம்? தட்ஸ் இட், பை. செம்ம பாயிண்ட் தல.
இல்ல நான் அத சொல்ல வந்தேன். இமாத், ஆக்சுவலி நீங்க சொன்ன பாயிண்ட்ட தான் ஃபர்ஸ்ட் நாங்க எடுத்ததுமே பேசணும். திரும்பவும் நான் அத தான் சொல்றேன். ஓகே. நான் எந்த இடத்துல வந்து அக்ரி பண்றேன்னா, இந்த இதுக்கு வந்து 2 சைட்ஸ் இருக்குன்றத நான் அக்ரி பண்றேன். ஏன்னா, இஃப் இட் இஸ் வித்தின் த கேம் அப்படின்றப்போ, இது வந்து மேனேஜர் சொல்றத அவங்க செய்யணும் அப்படின்னு வரப்போ, இது வந்து பாசிபிள் தான். முத்துக்குமரன் பண்ணது சரிதான். பட் அவுட் சைட் த கேம் நம்ம சொசைட்டிய பார்க்குறோம் அப்படின்னா, கண்டிப்பா இது தவறு தான். ஓகே. நான் ஃபர்ஸ்ட் இந்த பாசிட்டிவ் சைடே பேசல. தாத்தா வந்து அவர் பாயிண்ட் எடுத்து சொல்லும்பொழுது, ஆமா இதுக்கு இன்னொரு சைடு இருக்கேன்றத நான் அக்ரி பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? சொசைட்டின்னு கிடையாதுங்க. வீட்டுக்குள்ளேயே இது அ தப்புதாங்க. நீங்க அந்த ரூல்ன்னு இமாத், சொல்லிட்டு இமாத் நீங்க ஒரு நிமிஷம். பேசுறீங்கல்ல, அந்த கரெக்ட். ரூலுங்கிறது அவங்க வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் போட்டாங்கல்ல, அதுக்கெல்லாம் ஓகே. அங்க இருந்த அந்த 7 இமாத் ஒரு நிமிஷம் இமாத். வொர்க்கர்ஸுக்குமே சரியா மூளை ஒர்க் ஆகல. அருண் ஒரு பாயிண்ட்ட புடிச்சு நின்னான். பட் ஆனா அதுக்கான சரியான சப்போர்ட் அந்த அந்த குரூப்லயே இல்ல. ஆக்சுவலா ஏன்னா, யூனியன் லீடர் ஷுட் பி அருண் செலக்டட். ஒரு அருண் நிமிஷம். 2 நாளா பர்ப்பஸ்ஃபுல்லால பண்ணிட்டு இருக்காரு. அவர் இந்த லேபர்ன்றத வந்து சும்மா திரும்ப திரும்ப அதுதான் சொல்லி, அதுதான் ஹி சொல்றேன். இஸ் அதுதான் பிளேயிங் எ சொல்றேன். கார்ட். ஆ. அதுதான் சொல்றேன். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மத்தவங்க அத யுட்டிலைஸ் பண்ணிக்காம விட்டுட்டாங்க. சோ தோஸ் கைஸ் ஷுட் பி கொஸ்டின்ட் ஆக்சுவலி. அதுக்காக அருண் இந்த இடத்துல ராங்கன்னு நம்ம அருண கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறதுலாம் நான் நம்பர் 1ங்கிறது இங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்குன்னு நம்ம வந்து இது இன்னைக்கு அவன் 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 வச்ச பாயிண்ட் வந்து ராங்னு நம்ம சொல்ல முடியாது. அவன் வச்ச பாயிண்ட் ரைட். பட் ஆனா அத டிராக் பண்ணி பெருசா கொண்டு போனது தட் இஸ் ராங். அண்ட் ஒன் மோர் திங் மேனேஜர்ஸும் அத வந்து அவ்ளோ பெருசா வளர்த்தி விடணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த இடத்துல யூனியன் லீடர் ஏன் அருண் வந்துருவான்னு சொல்லி இவங்க ஃபீல் பண்ணாங்களா? இல்ல யார் வந்தா என்ன? தே கேன் பிளே எ கேம் இல்ல. சரியான ஒரு கேம் விளையாடி இருந்திருக்கலாம். அப்போ ஓகே. நீங்க உங்களுக்கு எந்த இல்ல ரைட்ஸுமே அதான் இப்போ கிடையாது அந்த அருண் வந்து வீட்ல. இல்ல இந்த இமாத், வீட்ல இன்னும் கன்டென்ட்ட வந்து ஈஸியா அத ரிவீல் பண்ணணும்னா கன்டென்ட்ட, இந்த கன்டென்ட்டே என்னென்ன அப்படின்னா, இந்த மாரி நாங்க ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறோம் உங்களுக்கு. எப்படின்னா, உங்களுக்கு ரைட்ஸ் போகாத மாரி, யூனியன் லீடர செலக்ட் பண்ணாத மாரி ஒரு செக் நாங்க வைக்கிறோம். அதுக்கு அப்போஸ் பண்ணி நீங்க ஒரு கன்டென்ட் கிரியேட் பண்ணி டாஸ்க்க மூவ் பண்ணியிருக்கணுங்கிறது ஒண்ணு. இப்ப இப்படி நடந்ததுன்னு வச்சுக்கங்களேன், இது ரொம்ப பிரச்சனையாயி, பிக் பாஸ் வந்து நீங்க வந்து லேபரே செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தா, மேனேஜர்ஸ் ஏதாவது பேசியிருப்பாங்களா? எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. பின் ட்ராப் சைலன்ட்டா இருந்திருக்கும் இல்லையா? அப்ப அந்த கன்டென்ட் மூவே ஆயிருக்காது இல்லையா? இதோட இன்டைரக்டான டாஸ்க் என்ன அப்படின்னா, இந்த மாரி ஒரு செக் பாயிண்ட் நாங்க உங்க ரைட்ஸ்ல வைக்கிறோம். அத நீங்க யாரு பாயிண்ட் அவுட் பண்ணி, இல்ல யாரு கண்டுபிடிச்சு, அத கொஸ்டின் பண்ணி, அத டாஸ்க்கா மூவ் பண்றீங்கிறது தான் இல்ல இருக்கு. இல்ல ப்ரோ, ஓகே. இது என்னன்னா அந்த ரூல்ஸ்குள்ள என்ன எக்ஸ்டென்ட் வேணா போகலாம். ஆனா யாருக்கும் தெரியாம போகணும். அதுதான் பிரச்சனை. இங்க அது யாருமே அந்த வீட்டுக்குள்ள பண்ண தெரியல. இப்போ இவர் டைரக்டா சொன்னார்ல, மேனேஜர்ஸ் வந்து யூனியன் லீடர்ஸ செலக்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னார்ல, அங்க தான் அவர் தப்பு பண்றாரு முத்து. சரியா? அத அப்படி டைரக்ட்டா வைக்காம, அ வொர்க்கர்ஸ்க்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து மேனேஜர்ஸ் வந்து செய்ய தர நாங்க ரெடியா இருக்கோம். ஆனா, அதுக்கு யூனியன் லீடர் ரிசப்டிவா இருக்கணும். காது குடுத்து நாங்க என்ன பேசணும்ன்றத கேட்கிறோம். கேட்கலனா எங்களால அத நிறைவேத்த முடியாதுன்ற ஒரு ஒரு விஷயத்த ரூல்ஸாவே அவங்க போட்டிருந்திருக்கணும். போட்டிருந்தாங்கன்னா, அந்த பால் மொத்தத்தையும் தூக்கி அ வொர்க்கர்ஸ் மேலயே போட்டிருந்திருக்கலாம். எப்படி போட்டிருந்திருக்கலாம்னா, இவரு வந்து சொல்றதெல்லாம் வந்து காதுலயே வாங்கிக்காம, ஆனா நாங்க நாங்க பேசுறதே இவரு காதுல வாங்கிக்கலன்னு சொல்லிட்டு, உங்க யூனியன் லீடர் தான் காதுலயே வாங்கிக்கலன்னு சொல்லிட்டு திருப்பி விட்டுட்டு, அ இது வந்து வொர்க்கர்ஸ் நீங்க தான் சேர்ந்து அ கலந்துரையாடி இவரு வந்து யூனியன் லீடரா இருக்கணுமா வேணாமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். அவங்க மேல திருப்பி விட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். அத வுட்டுட்டு, இவங்க வந்து அதிகாரம் அதாவது அத்தாரிட்டேரியன் மூவ் பண்றேன்ற பேர்ல அவங்க வந்து மாட்டிக்கினாங்க. தொக்கா மாட்டிக்கிட்டாங்க. அது ஒண்ணே ஒண்ணு தான் அ மேனேஜர் சைட்ல இருந்து பண்ண மிஸ்டேக்கா நான் பார்க்குறேன். அம் அருண் வந்து அத பயங்கரமா எஸ்கலேட் பண்ணி கூட்டு போனதெல்லாம் வந்து அது பார்க்க ரசிக்கிற மாரி இல்ல. ரொம்ப கிரிஞ்சா இருந்துச்சு. அத தாண்டி வந்து பாத்ரூம் போறதுக்கு கூட கேட்டு போகணுமான்லாம் சொல்லி சொன்னது வந்து, அது பிபி ரூல்ஸ்ல இருக்குப்பா. அது பிபி ரூல்ஸ்ல இருக்கு. கேட்டு தான் போணும் நீ. இல்ல, இல்ல ஆலன், இப்ப அத பத்தியெல்லாம் இல்ல டிஸ்கஷன் இங்க. இப்ப அது எல்லாமே நம்ம அது எல்லாமே ரைட்டா பண்ணிட்டோம். அந்த லேபர் செலக்ட் பண்ணோம் இல்லையா? அதுல ஆமா. மட்டும் கிரெடிட் குடுக்க வேணாமா, வேணாமாங்கிற டிஸ்கஷன். இல்ல சாரி. அது கரெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணி போனா, அது சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆர்க்கா முடிஞ்சா தானே அது கிரெடிட் குடுக்க முடியும். அவரு அது நெறைய விஷயத்த அது கூட டாக் பண்ணி ஒரு மாரி பூதாகரமாக்கிட்டார்ல. அன்வான்டட் இஷ்யூஸ்லாம் சேர்த்து வச்சு. இப்போ இந்த லேபர்ன்ற ஒரு மேட்டர எடுத்துட்டு வந்து யாருமே பேசாத அளவுக்குலாம் ஆயிடுச்சு. அவருக்கு ஃபயர் வுட்லான்னு போம்போதெல்லாம் வேற ஏதாவது ஒண்ணு சொதப்பிடுறாரு. எப்படி ஃபயர் விடுறது இவருக்கு? யார சொல்றீங்க நேத்து ஆலன்? யாரு அ யாரு? அ அருணுக்கு தான். இப்போ நேத்து ஸ்கில் ஓகே. லேபர் வச்சு ஒண்ணு பண்ணாரு இல்லையா? ஆமா. அதிலயே அவர் யாரு? அவர் தரம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. கரெக்ட்டு. அதுக்கப்புறம் இத எடுத்துன்னு வந்து இங்க பேசும்போது, இவரு சொல்றதெல்லாம் யார் நம்புறது? ப ப பர்ப்பஸ்ஃபுல்லா ஹி இஸ் ஜஸ்ட் பிளேயிங் எ கார்ட் தான். அது பண்ணணும். இத கொண்டு போய் இந்த வீக்கர் சைட்ல இருந்து அந்த இடத்துல பேசி நம்ப ஒரு இது கிடைக்கணும் அப்டின்ற மாரி தான் ஹி இஸ் ஜஸ்ட் ட்ரையிங். அது எல்லாரும் கண்டுபிடிச்சுட்டாங்க அவ்வளதான்.
கண்டுபிடிச்சிட்டு இவன் என்ன பண்றான்டான்ட்டு முடிச்சு விட்டாங்க. ஆமா. இது வந்து முத்து வந்து இவ்ளோ முட்டாள்தனமான ஒரு மூவ் பண்ணுவான். நான் சீரியஸா எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு சூப்பர் மூவ் ஒண்ணு பண்ணியிருந்தான் அன்னைக்கு. என்ன பண்ணியிருந்தான்னா, வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் எடுத்துன்னு வந்து உள்ள உட்கார வைக்கணும்ன்ற ஒரு பிளான் போட்டான் இல்லையா? அது பெஜாரான மூவ் அது. அது என்ன அது வந்து அருண் கிட்ட இருந்து ஆரம்பிச்சா அது பிரச்சனையா போயிடும்னு சொல்லிட்டு, வேணுன்ட்டே அஜித்தா வச்சு ஆரம்பிச்சு அந்த ரூல எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டான். இப்ப ரூலா எஸ்டாப்ளிஷ் ஆன அந்த விஷயத்த இப்ப நெக்ஸ்ட் அருண் கீழ தான் வைப்பான். தூக்கின்னு வந்து டீம்ல இருந்து பிரிச்சு டம்மி ஆக்கி உட்கார வச்சுருவான். இதுக்கப்புறம் ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஒண்ணும் பண்ணவே முடியாது. ஏதாவது பண்ண வந்தா தல்ல கொட்டி உட்கார வச்சுருவாங்க திருப்பி. அந்த பவர் அவங்க கையில இருந்து எடுக்கிறது இருக்கு பாத்தீங்களா? அதுதான் மேனேஜர்ஸோட வேலை. இந்த இந்த டாஸ்க்குள்ள. ஆனா அண்ட் இன்னொன்னுமே முத்து கேட்டது வந்து பயங்கர வேலிடா தான் இருந்துச்சு. என்ன அப்டின்னா, இப்போ நீங்க இங்க இருக்கீங்க. சைக்கிள் மிதிக்க முடியாதுன்னு சொல்றீங்க. இது பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. உள்ள சமைச்சுட்டு இருக்கிறது யாரு? பாத்திரம் கழுவுறது யாரு? வீட்ட கிளீன் பண்றது யாரு? இதுவரைக்கும் மேனேஜர்ஸ்ன்னு சொல்லப்படுற நாங்க தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இத நீங்க பண்ணி தான ஆகணும். இதையும் பண்ண மாட்டேன். தனியா உட்கார வைக்கனாலும் உட்கார முடியாதுங்கிறீங்க. எத பண்ணனும்னாலும் பண்ண முடியாது. அப்ப என்னதான் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, இட் வாஸ் கம்ப்ளீட்லி வேலிட். பட் இது அருண் இது வந்து அதுவும் இங்க பாருங்க. அதுவும் மேனேஜர்ஸ் தப்பு தான். அது ஏன் தப்புன்னு நான் சொல்றேன் பாருங்க. ரூல் புக்ல அவங்க வந்து ஃபுட், வாட்டர், ரெஸ்ட் ரூம் இது 3மே வந்து உங்களுக்கு நாங்க தரணும். ஓகேவா? உங்களுக்கு எந்த அளவுக்கு அது முக்கியம்ன்றது எங்களுக்கு புரியுது. அது தரணும்ன்றது எங்களோட விருப்பமும் கூட. எங்களுக்கு அது எந்த அளவுக்கு முக்கியமா இருக்குதோ, அதே அளவுக்கு உங்களுக்கு அது முக்கியமா இருந்தா, ஏன் எதுக்குன்னு கேட்காம, நாங்க யார சொல்றோமோ அவங்க போயிட்டு சைக்கிள ஓட்டணும்னு சொல்லி முடிச்சிருந்திருக்கணும். அந்த ஒரே ரூல வச்சே. சொல்லியிருந்தா, அருண் என்ன சொல்லியிருப்பாருன்னா, "என்ன போய் பண்ணு, போய் வேல பண்ணுன்னு சொல்ட்டா நான் பண்ணிரணுமா?" அப்படிலாம் பண்ண முடியாது. எளக்காரமா பார்க்காதீங்க. லேபர்னா அது இல்ல. கேவலமானவங்க அது கிடையாது. இல்ல. அப்படியே கிடையாது டாம். ஆ. அது ரூலா ஃபிக்ஸ் பண்ணிட்டா, நீங்க ம். அத பண்ணுனா உங்களுக்கு சோறு குடுக்க முடியாது. அது கேம். அது கேமா நீங்க பார்க்குறீங்க. பட் ஜெனரல் ஆடியன்ஸ் எத்தன பேர் கொந்தளிப்பாங்க? ஆலன், ரூல்ல யாரு சைக்கிள் சொல்லுங்க தாத்தா. ஓட்டணும்ன்றது மேனேஜர்ஸ் தான் சூஸ் பண்ணணும்ட்டு ரூல் புக்லயே இருக்குப்பா, அந்த ரூல் லெட்டர்லயே. அதுதான் தாத்தா. அதுதான். இப்ப என்னன்னா, இவங்க வந்து அதுதான்றீங்க, நீங்க அதுக்கு நெனச்ச ஆப்போசிட்டா சொன்னீங்க இப்போ. இல்ல தாத்தா. நான் என்ன சொன்னேன்னா, ஃபுட், வாட்டர், ரெஸ்ட் ரூம் இது இல்ல, நான் இதோட அதை யூசேஜ் வந்து சொல்லலப்பா, சைக்கிளை பத்தி கேட்டேன். ம். இவங்க யாரை சூஸ் பண்றாங்களோ அவங்க சைக்கிள் ஓட்டணும்னு சொன்னீங்களே, அது வந்து ஆல்ரெடி மெயின் ரூல்லயே இருக்கு. இல்ல ஆமா. அது உள்ள இல்ல. யார் ஓட்டணுங்கிறது அது வந்துருச்சு ஓகே அதுல. தாத்தா. நாங்க எப்போ சொல்றோமோ, அது ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம, நீங்க போயிட்டு ஓட்டணும்ன்றது தான் பாயிண்ட்டே. ஏங்க, அதுதான் அது யார் ஆல்ரெடி ஓட்டணும்ன்றது இல்ல. இருக்குன்றேங்க. இவங்க யாரை சூஸ் பண்றாங்களோ அவங்க தான் ஓட்டணும். அது அப்படிதான் போயிட்டு இருக்குது, இப்பவும் போயிட்டு இருக்கு லைவ்ல. இல்ல தாத்தா. நீங்க சொல்றது என்னன்னா, இவங்க சொன்னா அவங்க போய் செய்யணும் அப்படின்றது அந்த ரூல் புக்ல போட்டிருக்கு. கரெக்ட்டா? நான் என்ன சொல்றேன்னா, அந்த விஷயத்த லிங்க் பண்ணிடணும். மேனேஜர் ரூல்ஸ்ல அத லிங்க் பண்ணிட்டு, இது குடுக்கலனா இது தரப்படாதுன்ற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அவங்களுக்கு பிளேஸ் பண்ணியிருந்திருக்கணும்ன்றேன் நான். இல்லங்க, லிங்க்னு இல்லங்க. சாப்பாடு தண்ணியெல்லாம் தரக்கூடாதுன்னு சொல்லவே கூடாதுங்க. அது அது பிகம் வெரி பேட். அப்பதான் அந்த லேபரை வந்து மிஸ்ட்ரீட் பண்றாங்கன்னு வரும். இல்ல அதத்தான் இப்ப தாத்தா சொன்னேன். தாத்தா. சாப்பாடு தண்ணி குடுக்க கூடாதுன்றது இங்க விஷயம் இல்ல. எப்படியும் குடுக்காம இருக்க போறது அது கிடையாது. அது கொண்டே வரக்கூடாது. எதுக்காக அது தப்பு, அது முட்டாள்தனம். இல்ல அத கொண்டு வந்தா சாரி தாத்தா. கொண்டே வர யாருப்பா சாரி கேட்டது? பாப்பாய், பாப்பாய். பாப்பாய். போன தடவை இவர் தான் பேசினாரா? இல்ல போன டைம் பேசினது தருண். ஓகே, சரி பேசுங்க, நான் பேசல. பேசுங்க தாத்தா. இல்ல அவர் பேசிட்டோம். இல்ல அவர் வந்து சொல்ல வந்தாரு. உடனே சாரி சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிக்கிட்டாரு. நீங்க பேசுங்க தாத்தா. அதான் நானும் சாரி சொல்லிட்டேன். அவர் பேசிட்டோம். தாத்தா. இல்லப்பா, நான் ஐயா இங்கதான் தாத்தா இருக்கேன், நீங்க சாரி பேசிட்டோம், தாத்தா அப்புறம் பேசுங்க பேசுறேன். தாத்தா. என்ன பாயிண்ட் சொல்ல வந்தோம் அப்படின்னு எல்லாத்துக்குமே மறந்து போச்சா? எனக்கும் மறந்து போச்சு, அப்படித்தான் அதனால தான் அவர் பேச சொன்னேன். இல்ல. இல்ல இப்போ எனக்கு ஞாபகம் இப்போ வந்து வந்துச்சு. எனக்கு பிவி ஞாபகம் வந்து வந்துச்சு. அந்த ரூல்ஸ் எடுத்துட்டு வந்து அவர் என்ன சொன்னாரு? ஃபுட், வாட்டர், ரெஸ்ட் ரூம் இது வந்து புரொவைட் பண்ணணும் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொன்னாரா? கரெக்ட். இது ஒரு தடவையும் யூஸ் பண்ணும்போது, அதுல நீங்க ஒரு ஆள சூஸ் பண்ணி சைக்கிள் ஓட்ட வைக்கணும் அப்படின்னு சொன்னாரா? கரெக்ட். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அது வந்து அவங்க எப்படி வொர்க்கர்ஸ் சைட்ல இருந்து அது அவங்களோட புரிதல் என்னன்னா, அவங்களுக்காக நடக்கணும்னா மட்டும் அவங்க அத சைக்கிள் ஓட்டணும்ன்ற ஒரு விஷயம் அங்க இருக்கு. ஓகேவா? இப்போ சப்போஸ் இவங்க பாத்ரூம் போணும்னு வச்சுக்கோங்களேன். மேனேஜர்ஸ்ல யாராவது பாத்ரூம் போணும்னா, இவங்க வந்து நான் பாத்ரூம் போணும். அ அதனால நீங்க சைக்கிள் ஓட்டுங்க அப்படின்ற மாரி ஏதாவது கேட்டாங்கன்னா, அவங்க அங்க சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லையா? ஏன் இருக்கு. ஆனா when it comes to food அத இப்படி சொல்ட்டாங்கன்னா, நம்ப வந்து கேமா பார்க்குறோம். 24/7 பார்க்குறோம். இதெல்லாம் ஓகே. ஜெனரல் ஆடியன்ஸ் தான மெஜாரிட்டி ஓட்டு போடக்கூடியவங்க. இது வந்து கம்ப்ளீட்டா ராங்கால போய் முடியும். ராங் எக்ஸாம்பிளால போய் முடியும். இல்ல அவங்க அது அதுக்கு தானே எடிட்ல பயப்பட கரெக்ட்டா
இப்போ இந்த ரூல்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கரெக்டா போய் சேர்த்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அது கரெக்டா எடுத்துன்னு போய் சேர்க்கலனா தானே இருந்தாலும் பிரச்சனை. இவங்க எப்பயோ இது பண்ணி விட்டு விட்டு கேக்குதா உங்களுக்கு யாருக்காவது அவங்க பேசுறது? இல்ல 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 அலன், அப்படி கால் பண்ணாங்க வந்துச்சு அப்படின்னா கண்டென்ட் டீமோட மோட்டோவே ஃபினிஷ் ஆயிரும். இப்போ அவங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் வந்து லேபருக்கு அகைன்ஸ்டா இருக்கு, கொடுமைப்படுத்துதுங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகி அதைத்தானே கண்டென்ட் அதைத்தான் மில்க் பண்ணிக்குவாங்க. அப்படி மூவ் பண்ணியிருந்தாங்கன்னா அது இன்னும் பிளண்டரா போயிருக்கும். முத்து வந்து எப்படி லேபர் லீடரை சூஸ் பண்ணிக்கலாங்கிற ஒரு பிளண்டர் மிஸ்டேக் அங்கே த்ரோ பண்ணாரோ அதை விட மோசமா போயிருக்கும் இன்னும். இல்ல எனக்கு எனக்கு இங்க தான் வந்து சேனலோட எப்படி சொல்றது அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஏஞ்சல் வர்சஸ் டீமன் டாஸ்க்னு வந்து முட்டை அடிச்சு ஊத்த வைப்பீங்க, கீழே இருக்கிற தக்காளி எடுத்து வாயில தொடுவீங்க. ஆனா இதுல வந்து அந்த கேம் டாஸ்க் அலன் இல்ல அலன், இல்ல 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 இப்போ லேபர் வந்து லேபர் தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இவங்க ஹிண்ட் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஏதாவது இவங்க டாஸ்க் ஏதாவது பண்ணீங்கன்னா ஃபுட்டு கொடுக்காம கொடுமைப்படுத்துங்கிற ஹிண்ட்டையும் இவங்க கொடுக்க மாட்டாங்க. இதுல ரெண்டுல ஏதோ ஒன்று யாராவது கேட்ச் பண்ணி பண்ணிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த டாஸ்க் மூவ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு கண்டென்ட் மூவ் ஆகும். நான் ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் கேட்கட்டுமா? யூனியன் ஆஃபீஸ்னு செலவு பண்ணி ஒரு ஃப்ளெக்ஸ் அடிச்சிருக்காங்களா? ஆமா யூனியன் ஆஃபீஸ்னு செலவு பண்ணி ஒரு டேபிள் சேர் எல்லாம் போட்டு ஒரு ஏரியா ஒதுக்கி வச்சிருக்காங்க. அங்க இருந்த சோஃபாவை எடுத்துட்டு கரெக்ட். யூனியன் ஆஃபீஸ்ல என்ன பண்ணுவாங்க? பிரச்சனைகள் எல்லாம் பேசுவாங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க? மேக்ஸிமம் யூனியன்ல என்ன பண்ணுவாங்க? ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அப்போ பிக் பாஸ்க்கு என்ன வேணும் இங்க? ஸ்ட்ரைக் பண்ணி சண்டை போட்டு அது ஒரு நாள் 4-5-6 ப்ரோமோ போடணும். பிக் பாஸ்க்கு அது தேவை. உங்களுக்கு புரியுதா? அதுக்கு தான் அதை கரெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. ஓகே, ஸோ அதுக்கே நீங்க முட்டுக்கட்டை போட்ட மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. அது ஓகே. முத்துக்குமரன் பண்ணதா இமான்? முத்துக்குமரன் ஆமா, நீங்க வெறும் முத்துக்குமார் வந்து முத்துக்குமரன் மட்டும் பண்ண சொல்ல முடியாது இதுல. ஆமா, என்டையர் மேனேஜர் டீம், ஆல் எவ்ரிஒன். பட் ஆனா அவங்க ராங்கான்னு கேட்டா கிடையாது. அவங்க கிளவர் மூவ். சி, உங்க மேனேஜ்மெண்டோட மைண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா டிவைட் அண்ட் ரூல் தான் இருக்கும். சார் சொன்ன மாதிரி அவர் ரிவ்யூல, ஓகே, டிவைட் அண்ட் ரூல் தான் இருக்கும் மேனேஜ்மெண்ட் சைட்ல. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க வந்து ஒர்க்கர்ஸை பிரேக் பண்றதுக்கு தான் அவங்க பார்ப்பாங்க. எங்கெங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, எந்தெந்த லூப் ஹோல் அடிச்சு விளையாட முடியுமோ அதை அவங்க சரியா பண்ணாங்க. நான் அவங்க சரியா பண்ணலன்னு சொல்ல, என் ரிவ்யூல கூட அதான் சொன்னேன். ஓகே, அது அவங்க எவ்வளோ கிளவராக யோசிச்சு அவங்க பண்ண முடியுமோ அதை அவங்க பண்ணாங்க. பட் ஒர்க்கர்ஸ் இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த சைடில் வந்து அருண் வந்து கொஞ்சம் ஏதோ பர்சனலாக போகிற மாதிரி மற்றவங்களாம் நினச்சி கொஞ்சம் பேக் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டாங்க. அது அவங்க ஒர்க்கர்ஸாக நினச்சி எதுக்குடா பிக் பாஸ் யூனியன் ஆஃபீஸ்னு ஒன்று போட்டிருக்காங்க, எதுக்கு இங்கே வந்து செலவு பண்ணி டேபிள் சேரை போட்டிருக்காரு, அப்போது பிக் பாஸ் நம்மள்ட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாரு, யூனியன் ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்க எப்பயுமே, அப்போது அது எதுக்காக அது போட்டிருக்காங்கிற விஷயத்த அவங்க யோசிக்கல. அதுதான் தேவை. யூனியன்னாலே அவங்க வந்து வெல்ஃபேர் அசோசியேஷன் மாதிரி. அது அவங்க வந்து ஒன்று யோசிப்பாங்க, ஒன்று வந்து செயல்படுத்தணும் முடிவு பண்ணுவாங்க இல்லையா. ஏன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கும் யூனியனுக்கும் உங்களுக்கு வந்து 50-50 கூட சொல்ல முடியாது. உங்களுக்கு எப்பயுமே கிளாஷ் தான் இருக்கும். ஆமா. ஸோ அதை இதெல்லாம் தான் வேணும் பிக் பாஸுக்கு. ஓகே, பட் அதை வந்து இப்போ இருக்கிற மேனேஜர்ஸ் கொஞ்சம் கிளவராக ஹேண்டில் பண்ணிட்டாங்க. இவங்க விட்டுட்டாங்க, இவங்க வந்து கோட்டை விட்டாங்க. அதனால தான் இவங்க கீழே இருக்காங்க 7ல. அவங்க டாப் 8. ஒருவேளை வந்துட்டு ஜாக்லினோ இல்ல ஸ்ட்ராங்கா பேசக்கூடிய இன்னும் ஒருத்தரோ 2 பேரோ இந்த டீம்ல இப்படி இருந்திருந்தா இது மாறி இருக்கும் தானே? எப்பா முத்துக்குமரன் இந்த பக்கம் இருந்தா கேம் வேற மாதிரி மாறி இருக்கும் இன்னைக்கு. எனக்கு அங்கதான் ஒரு பாயிண்ட் இருக்கு. இல்ல முத்துவுக்கே அது தெரிஞ்சிருச்சு, நம்ம வந்து ஒரு பிளண்டரான மிஸ்டேக் தான் த்ரோ பண்ணிட்டோங்கிறது தெரிஞ்சுதான் வேற. ஆனா மேனேஜரா இருந்து அதை மூவ் பண்ண முடியாதுல்ல, உங்களை ஃபேவரா மூவ் பண்ண முடியாதுல்ல, ஒத்துக்கிறேன்னு ஆனா சொல்லிட்டாரு. ஆனா அவரோட கிளவர் என்னன்னா அதுலயும் போய் அதை வந்து கலைச்சு விட்டு 3 பேர்த்த கொண்டு வந்ததான் முத்துவோட கிளவரா பாக்குறேன் நான். பட் ஆனா அங்க முத்து தான் ஃபர்ஸ்ட் அந்த ஐடியா முத்துது கிடையாது. அந்த ஐடியா ஜாக்லினும் மஞ்சுரி இல்ல, முத்து ஹிண்ட் கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஜாக் வந்தாங்க, முத்து ஹிண்ட் கொடுத்திருப்பாரு. அப்புறம் அதை ஜாக் பிடிச்சி அப்படியே மேல இல்ல. நீங்க சொல்றது வெளியே நடந்ததுல, நான் சொல்றது இது முன்னாடி உள்ளே அவங்க பேசிட்டு அப்புறம் தான் வெளில வருவோம். கரெக்ட். ஜாக்லின் இந்த பாயிண்ட் சொல்ல போய் மஞ்சுரி அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் இந்த ரெப்ன்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்து அதை எடுத்துட்டு வந்து வெளில உட்காந்து மீட்டிங் போறதுக்கு முன்னாடி நடந்த கான்வர்சேஷன், நீங்க சொன்ன கான்வர்சேஷன், அதெல்லாம் அது சூப்பரா இருந்துச்சு. அதுல அவரோட ஸ்மார்ட்னஸ் என்ன பாக்குறேன்னா, அந்த இடத்துல கூட அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நாங்க ரூல்ஸா வைக்கிறோம், நீங்க எதையுமே ஒத்துக்க மாட்டீங்க, நாங்களும் வந்து அதுக்கு இறங்கி போறோம். இது எப்படி ஆயிடுச்சுன்னா மேனேஜர்ஸ் வந்து உங்களுக்கு ரூல்ஸ் போடுறது போயிட்டு
ஒர்க்கர்ஸ் இப்போ மேனேஜர்ஸ்க்கு ரூல்ஸ் போடுறாங்க அப்படின்ற ஒரு ஆங்கிள் கொண்டு வந்துட்டாரு. ஸ்மார்ட்டா வந்துட்டாரு அதுல இருந்து வெளில. இல்ல எல்லாத்தோட மைண்ட் செட்லயும் என்ன இருந்ததுன்னா, போன வீக்கெண்ட்ல எங்க டாஸ்க் நடக்காம போயிடுச்சே அப்படிங்கிற ஒரு இது இருந்தது இல்லையா? அதனால ரோஸ்ட் வாங்குனாங்கங்கிறது இருந்தது இல்லையா? ஆனா இந்த டாஸ்க் நின்னாலும் பிரச்சனை இல்ல. பிரச்சனை உருவானங்கிறது தான் டாஸ்க்கே. அவங்க மைண்டுக்குள்ள என்னன்னா, எங்க இது டாஸ்க் நடக்காமயே போயிடுச்சுன்னா, இன்னும் ஒரு ரோஸ்ட் வருமோங்கிறது சப்கான்சியஸா மைண்ட்ல இருந்துகிட்டே இருந்திருக்கு. இல்ல இப்ப ஆனா கண்டிப்பா எனக்கு என்னவோ இந்த யூனியன் மேட்டர்ல மட்டும் முத்து கொஞ்சம் அடி வாங்குவாருன்னு தோணுது. பயங்கர ஸ்லிப்ல அது. ரொம்ப ஆப்வியஸான மிஸ்டேக்ல அது. ஆமா, அவர் ஓப்பன் அப்பாவே சொல்லிட்டாரு. நான் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து லேபரோட டிசிஷனை தலையிடாதுன்னு ஒரு தடவை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. அது யாராவது புடிச்சுக்குவாங்கன்னு பார்த்தா யாருமே புடிச்சுக்கல. சௌந்தர்யா அப்படி மூவ் பண்ணிட்டாங்கிறத பேசிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு அவருக்கு என்ன பிரச்சனைனா அருணுக்கு காலைல தீபக் கூட நடந்த மேட்டர் இருக்குல்ல, அப்போ தீபக் மார்க் பண்ணியிருப்பார்ல, ஒழுங்கு காட்டியிருப்பார்ல, அதை வந்து ரயனும் சௌந்தர்யாவும் வந்து மாக்கிங் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணாங்க இல்லையா? அவர் காலில இருந்து வெயிட் பண்ணிருக்காரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு. எங்கேயாவது இவங்க ஏதாவது பண்ணுவாங்க, அதை ஹைலைட் பண்ணி காமிச்சு அதை டைல்யூட் பண்ணி இவருக்கு காப்பாத்திக்கலாம்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான். ஆனா அவர் பேசுற எதுவுமே சரியே இல்லையே, எதுவுமே கரெக்டா இல்லையே. அந்த யூனியன் தவிர வேற எதுவுமே கரெக்டா இல்லையே, எல்லாமே குளறுபடி தான். பட் ஆலன் இதுல என்ன ஒரு அதுதான் அவர் எல்லாமே பிரச்சனைனா, தப்பா பேசுறாரு. டாம் இன்னொரு 3 பேர் தான் டாம் பேசி முடிச்சுட்டாங்கன்னா நம்ம எல்லாரும் டாம் பேசலாம். இது இந்த நான் மணாலி ஸ்பேஸ் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. ஆஷிக் வெயிட் பண்றாப்ல. லதாமா வந்துட்டு 1 மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க கடைசியா. இல்ல அதான் நான் ஸ்பேஸ் ஆரம்பிக்கும் போது வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பல இது நடந்துகிட்டே இருந்துச்சு, வெளியே இல்ல துரத்துட்டே இருந்தனால. உண்மையே சொல்லணும். எடுத்ததுமே என்ன சொல்லணும்னா, ஸ்பேஸ் ஆரம்பிக்கும் போது வந்தேன், இவ்வளவு நேரம் மைக் தரல, அப்படி ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது. ஸ்பேஸ் இல்ல இல்ல ஆரம்பிக்கும் போது மைக் நான் தரல சொல்றேன் ஐயா. ஐயா, நான் இருங்க ஐயா, மைக் நானே தரலனே சொல்றேன் இருங்க ஐயா. சொல்லலைங்கய்யா. இப்ப அடுத்து தாத்தா வந்து பேரகான் தூக்கிட்டு வந்துருவாரு என்ன அடிக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி கரெக்டா சொல்லணும்ல நானு. 5 டைம் வந்து இவரை கிக் அவுட் பண்ணிடுச்சு ஸ்பேஸ்ல இருந்து தாத்தா. அம்மா சொல்லுங்க 60 தாத்தா. நாள் ஆயிடுச்சு. தயவு செய்து கொஞ்சம் ஒழுங்கா கண்டக்ட் பண்ணுங்கம்மா. நிறைய பேர் அதுதான் கோச்சிட்டு போறாங்க, கை சொன்னனா தூக்கினா பாக்குறது சொன்னனா இல்ல. அண்ட் சிறப்பு தாத்தா. பேசுறவங்களும் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசினா நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதான் தாத்தா நான் ரொம்ப ஷார்ட்டாவே முடிச்சிடுறேன். ஐயா நான் உங்களை நான் சொல்லலையா, இப்போ இல்ல ஜெனரலா தாத்தா, எல்லாரையும் சொல்றேன். இவரே தான் இப்ப மெசேஜ் பண்ணாரு. டாம் நான் வெளியில இருக்கேன், ட்ரெயின்ல போயிட்டு இருக்கேன், பக்கத்துல எல்லாரும் இருக்காங்க, அமைதியா பொறுமையா பேசுறேன். நானா கை தூக்கும் போது ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு உள்ள வந்ததுமே இல்ல நான் ஸ்பேஸ் ஆரம்பிக்கும் போதே வந்துட்டேன் இல்ல டாம் அப்படின்றதெல்லாம் ஆக்சுவலா இல்ல இருங்க, நான் ஃபுல் ஸ்டாப் வைக்கும் என்னடா போது பண்றீங்க? நீங்க சொன்னீங்கன்னா. இல்ல டாம் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் என்ன சொன்னேன்னா நான் முதல்ல இருந்தே வந்துட்டேன், அதனால இப்ப நான் பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய தடவை வெளியே போயிட்டேன். டாம் இவ்வளவு நேரம் நீங்க அவரை பேச விட்டுருந்தீங்கன்னா நேரம் பாயிண்ட முடிச்சிருப்பாரு. சூப்பர். இல்ல எனக்கு என்னன்னா இப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ரூல் புக்கு கொடுத்துட்டு பிக் பாஸ் வந்து இப்போ லேபருக்கும் இதுதான் ரூலு நீங்க பண்ணுங்கன்னா அதுல ஒரு இதே இருக்காது. லேபருக்கு ரூல் வந்து கொடுக்காது, லேபரா தான் அதை எடுத்துக்கிறணும். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு 1 ஹவர் தான் எங்களால இந்த சைக்கிள் பண்ண முடியும், ஒரு டைம் எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதுக்குள்ள நீங்க உங்களோட சமையலோ இல்லை ஏதோ ஒன்று முடிச்சிட்டிங்கன்னா தொழிலாளியா இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்றப்போ அதுக்கு கண்டிப்பா மேனேஜ்மெண்ட் ஒத்து வராது. இப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கும் லேபருக்கும் எப்பவுமே ஒத்து வராதுன்னு வைங்களேன். ஒத்து வராதப்போ நீங்க எப்போ ஒத்து வர்றீங்களோ அப்பதான் நாங்க பண்ண முடியும்னு ஸ்ட்ரைக் பக்கம் போகலாம். இந்த டாஸ்க் அடுத்த கட்டமா கொண்டு போகலாம். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகவே விட மாட்டாங்க. உதாரணத்துக்கு அதை பெருசா பண்றது அருண் தான். அந்த லேபர் விஷயத்துல நம்ம முறுக்கு சுட்டுட்டு இருக்க வேணாம். நான் இந்த ஒரு கேள்வியை தான் கொண்டு போறேன். இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகவே விரும்பாதப்ப இந்த மேனேஜ்மெண்ட் திரும்ப ரூலை பாத்தீங்கன்னா கொண்டு வந்தா இது புதன்கிழமையே முடிஞ்சிருமோன்னு எனக்கு ஒரு பார்வை இருக்கு. நீங்க என்னன்னு பாக்குறீங்கன்றதுதான். அவ்வளவுதான் தாத்தா, நான் ஷார்ட்டா முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு ஒரு இது ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன், டக்குன்னு சொல்லிடுறேன். இந்த டாஸ்க் எதுக்கு வச்சுருக்காங்க? 7 பேர் நீங்கள் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல, இதில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணி வரக்கூடியதுக்கு வாய்ப்பு. அதனால தான் ரூல் கொடுக்கல. கோடு தான் போடுவாங்க, ரோடு அவங்க போடணும். இவர் ரொம்ப அழகாக சொன்னார் இமாது, அந்த ஆஃபீஸ்னு வச்சுருந்தா அதுக்கு உண்டானது நிற்கணும். பாதியிலேயே போயிட்டார் நம்ம, அவர் பேர் என்ன, அருண். அதே மாதிரி இது நீங்கள் வந்து பண்ணணும், உங்களுக்கு இன்னொரு ஊக்கம் தரும். நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா இந்த பக்கம் வந்து நாமினேஷன் ஃபீல்டில் இருப்பீங்க, இல்லைன்னா எல்லாரும் டைரெக்டாக நாமினேட் ஆகுது தான். அத்தனை பேரும் நாமினேட் ஆவாங்க அங்கே. அது டேஞ்சர் ஜோன் அது. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு ரூல் கொடுக்கல. அதுக்காக தான் அங்கே டேபிள் போட்டு அதெல்லாம் வச்சதெல்லாம் கரெக்டு.
பண்ணாரு. நானும் சொல்லியிருந்தேன். பண்ணிட்டு அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். எதுக்கு 3 பேரை ஒத்துக்கிட்டாரு அவரு? அதனால் இது வந்து புரிஞ்சுக்கிட்டு விளையாடணும். அவங்களுக்கு ரூல் கொடுக்காத போது அவங்க என்ன வேணால் போட்டுக்கலான்றது தான் அர்த்தம். ஓகே தாத்தா. நெக்ஸ்ட் இட்ஸ் மணலி தினேஷ். பேசுங்க மணலி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாரி டாம் நடுவில் நான் பேசினேன். அது வந்து ஈட் ஆஃப் த மூமெண்ட் எனக்கு வந்து அதனால தான் பேசினேன். இப்பயும் அதே டாபிக் தான் பேச போறேன். பேசுங்க இப்ப பேசலாம். இப்போ ஓகே சாரி. அந்த மூமெண்ட்ல வந்து முத்துக்குமரன் வந்து உண்மையை சொல்லணும்னா முத்துக்குமரன் என்ன பேசுறதுன்னு தெரியல. முத்துக்குமரன் நான் சாரி ஒத்துக்கிறேன், உங்க பிள்ளைக்கு என்னால பேர் வைக்க முடியுமான்னு சொல்லி என்கிட்டதான் வளருதுன்னு ஏதோ உளறி நின்ட்டாரு. அந்த இடத்துல ஸ்மார்ட் மூவ் எடுத்ததே மஞ்சூரி தான். மஞ்சூரி வந்து ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க இது சொன்னாங்களே, ஏதோ ஒரு சொன்னாங்க, அது என்னன்னு மறந்துட்டேன். அவங்க வந்து இதுவே கிடையாது, யூனியன் லீடரோ ஏதோ ஒண்ணு கிடையாது, அவங்க எங்களுக்கு ஒருத்தவங்க வேணும் வந்து சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி 3 பேரை கொடுங்கன்னு அந்த டாபிக் விட்டு வெளியே கொண்டு வந்ததே மஞ்சூரி தான். அந்த இடத்துல மஞ்சூரி இல்லைன்னா அப்பவே யாருன்னா ஒருத்தர் ரயானோ ஏனோ லாக் பண்ணிருக்கலாம். ஆனா இது அவங்க பண்ணல. அந்த இடத்துல மூவ் பண்ணது மேனேஜ்மெண்ட் வின் பண்ணிடுச்சு. என்னோட கேள்வி என்னன்னா, வெளியே இந்த மாதிரிதான் இருக்கு. எல்லா இடத்துலயும் மேனேஜ்மெண்ட் யூனியன் வைக்க தடை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அதை எதிர்த்து அந்த ஒர்க்கர்ஸ் போராட்டம் ஏதாவது பண்றாங்க. இதை அவங்க பண்ணணும். பண்ணா மட்டும்தான் டாஸ்க் அடுத்த கட்டத்துக்கு போவோம். இல்லைன்னா நாளைக்கு நைட்டே பிக் பாஸ் டாஸ்க் முடிஞ்சிருச்சு, நீங்க வீட்டுக்குள்ள போங்க, இந்த ஜோன்ல இருந்து எல்லாருமே நாமினேட்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. அவ்வளவுதான். இதனால தான் நினைக்கிறீங்க? 100%ங்க. இது வந்து அவங்க வந்து வேக்கப் ஆக வேண்டியது. இது வந்து அந்த ஒர்க்கர்ஸ் தான். அவங்களுக்கான டாஸ்க், அவங்களுக்கான கேம் இது. அவங்களோட ஒர்த்தை காட்டக்கூடிய இது அது. ஸோ ஒர்க்கர்ஸ்னால் யார்? மேனேஜ்மெண்ட் சொல்கிறத கேட்குறவங்க ஒர்க்கரே கிடையாது. அதுக்கு தான் யூனியன் ஆஃபீஸுன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எதுவுமே ஒத்துக்காமல் சரியான பாயிண்ட் பிடிச்சி அதில் ஸ்ட்ராங்காக நிற்கணும். நின்றா மேனேஜ்மெண்ட்டை ஆட்டம் காணும். எவ்வளோ படங்களில் பார்க்குறோம், ஒர்க்கர்ஸ்லாம் சேர்ந்து மேனேஜ்மெண்ட்டை கண்ணில் விரல் விட்டு ஆட்டுவாங்கல்ல. அதுதான் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு ரூல்ஸ்லாம் இவங்க தரமாட்டாங்கங்க. அதுக்கு தான் நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லிட்டு இருந்தபோது நடுவில் ஒருத்தர் வந்துட்டாரு, நான் ஓடி போயிட்டேன். தேங்க்யூ. தாத்தா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, ஆனா அது பொலிட்டிக்கல் எக்ஸாம்பிள் தாத்தா. இப்போ ஒரு கம்பெனியை வந்து ரீசெண்டா ஒரு கட்சி அதுக்கோசம் தான் தளர விட்டுது. இதே பிரச்சனை தான். அதனால அதை கொண்டு வரல. எந்த எக்ஸாம்பிள் நானும் சொல்லல தாத்தா. சொன்னது பிக் பாஸ்லயே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. அதுவும் நான் பர்சனல் எக்ஸாம்பிள். அது தட் வில் பி வெரி ஃபிட்டிங் டு திஸ். அதுக்கு தான் சொல்ல வந்தேன். பொலிட்டிக்கல் வேணாம். இல்ல நீங்க பேசுங்க, நான் கிளம்புறேன். இல்ல தாத்தா, பொலிட்டிக்கல் வேணா. பிக் பாஸ்னா நான் இதே சொல்லியிருந்தேன். போன வாட்டி இதுக்கு பண்ணாங்க, விசித்ரா மேடம் நினைக்கிறேன், அவங்கள இது பண்ணதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி எதனா பண்ணா கூட அது பிக் பாஸ் எக்ஸாம்பிள வச்சுக்கலாம் தாத்தா. நான் சொன்னது சாரி தான் தாத்தா, சாரி தாத்தா. தாத்தா போயிட்டாப்ல. பேசாதீங்கன்னு சொன்னாலும் எனக்கு தான் ஒரு நிமிஷம் கிறுக்குன்னு ஆயிடுச்சு. பேசி நடக்கணும். இப்பெல்லாம் பண்ணாதீங்க. நல்ல பாலிடிக்ஸ் எல்லாம் அந்த அப்புறமேட்டு எங்கேயோ போற மாதிரியாத்தான் ஏன் மேல வந்து ஏறாத்தான்னு சொல்லிட்டு ப்ரோ சாரி ப்ரோ, நான் சொல்லக்கூடாதான் நினைச்சேன், நான் சொல்லிட்டேன். ரியலி சாரி. அதனால தான் நான் பொலிட்டிக்கல்னு சொல்லி சொன்னேனே தவிர என்ன ஏதுன்னு சொன்னா எனக்கு தெரியும் ப்ரோ. சாரி ப்ரோ, ரியலி எனக்கு அதான் தோணுச்சு, அதனால சொல்லிட்டேன். சாரி ப்ரோ. எக்ஸாக்ட்லி சாரி. ஸ்பேஸ்ல இருக்க எல்லாருக்கும் நான் மகிழ்வா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த வார்த்தை எடுத்தது தப்புதான். மன்னிப்பு கேட்க கூடாது. ஹோஸ்ட் பண்ற என்னதான் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். எல்லாரும் உட்கார்ந்து சாரிடா, வேண்டாம். ஓகே பிரதர், மிஸ்டேக்ஸ் ஹேப்பன். இல்ல ஐயா, சாரி தேவை கிடையாது. மணலி நான் பேசுறது விடுங்க, நாளைக்கு பொளப்பாங்க. டாம் அப்ப பாத்துக்கலாம். டாம் கேக்குதா? இமாத் ப்ரோ பேசுறது கேக்குதா? கேக்குதா? மணலி ஆக்சுவலி விட்டுருங்க. இவ்வளோ சாரிஸ்லாம் வேணாம். மிஸ்டேக்ஸ் ஹேப்பன், அவ்வளோதான். ஓகே, கூல் டவுன். அது மாத்திக்கோங்க, அவ்வளோதான். அவ்வளவுதான். சால்ட். இப்போ நீங்க யாருமே கை தூக்காத காரணத்தால அதுக்கு முன்னாடி எங்க செல்வா இருக்காரு. செல்வா ஆல்ரெடி 1 மணி நேரம் ஸ்பேஸ்ல பேசிட்டாரு. அதனால செல்வாவோட வாய்ப்பு கிடையாது. என்ன பண்ணீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? சும்மா இருந்தீங்களா? நான் சொல்ல கேட்காம எங்க லதா அம்மாவை வீட்டுக்கு போக வச்சுட்டீங்க. பாவம் அவங்க. ஆமா, நீங்க பேசி 4 பேர்த்த வெளில அனுப்பிச்சிருக்கீங்க. லதா அம்மா, ரித்தேஷ், இன்னும் 2 பேர்த்தோட பேர் எனக்கு ஞாபகம் இல்ல. எல்லாரும் போயிட்டாங்க. இதோ பாருமா, ஒட்டுமொத்த கேசி என் பக்கம் எழுதாதீங்க, மத்தவங்க பேர்லயும் சேர்த்து எழுதுங்க. நான் கொஞ்ச நேரமா எவ்வளவு நேரம் மியூட்ல இருக்கேன், அமைதியா. ஆனா நீங்க எல்லாம் வந்து இந்த சைடு கான்வர்சேஷன் நிறுத்தினாலே எல்லாரும் பேச வாய்ப்பு கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். இல்ல
சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி நானும் அதான் சொல்ல வரேன். என்னென்ன ஓகே, சொல்லுங்க. அப்ப நான் பேசிடுறேன். பேசுங்க. ஓகே. இன்னைக்கு ஸ்டார்டிங்ல ஒருத்தவங்க அப்ரிஷியேட் பண்ணாங்க, பேர் டக்குன்னு ஹரிணி. அவங்க அப்ரிஷியேட் பண்ணது தான் ரயானை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ரிஷியேட் பண்ணோம். பட் 1 hour ஷோல வராத போது அதை பத்தி நம்ம பேச முடியாது. அதர் தென் தட் ஸ்டார்டிங்ல முத்துக்குமருக்கு சப்போர்ட் பண்ணனால இன்னைக்கு நான் முத்துக்குமரத்துக்கு ஃபயர் விட்டுட்டேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மனுஷன் இப்பா என்னைக்குதான் பேசுவேன்னு இருந்த மனுஷன் இன்னைக்குதான் அப்பா வாயை திறந்து பேசிட்டான் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கு. பட் இன்னும் ஃபுல்லா ஹாப்பினஸ் வரல. அந்த அருண் பண்ணதுன்னா அந்த வேலிடேட் பாயிண்ட் இருக்கு, பட் அதை லூப் ஹோல் கண்டுபிடிக்காம இருந்ததுதான் எனக்கு ரொம்ப பிளண்டர் மிஸ்டேக்கா இருக்கு. அந்த மார்க்கிங் ரொம்ப இடத்துல இன்னைக்கு பண்ணிட்டார். மார்க்கிங் திரும்ப சௌந்தர்யா ஒரு இடத்துல பண்ணலனாலுமே அது அவரா எடுத்துக்கிட்டு மார்க்கிங் அப்படின்னு ஒரு எக்ஸாக்ட் ஸ்டேட் பண்றாரு. அடுத்தது அந்த வாஷ்ரூம் போறதப்ப ஒரு செயல் பண்ணியிருக்காரு, அதை நமக்கு காட்டல. பட் மேனேஜர் சைட்ல இருந்து யாரோ காட்டிட்டாங்க, இதுதான் பண்ணாரு அப்படின்ட்டு ரஞ்சித் கிட்ட சொல்லிட்டாரு. அது ரொம்ப என்ன இதெல்லாம் பார்த்து எப்படியா பண்ற அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இத்தனை நாள் உன்னை பார்த்து ஒரு பின்னாடி கொடுத்த கமெண்டே உனக்கு மார்க்கிங்னு இன்ன வரைக்கும் புரியல. நீ ஓப்பனா மார்க்கிங் பண்ற, அதையும் மார்க்கிங் இல்லைன்னு சொல்றாரு. ரஞ்சித் எக்ஸ்பிளைன் பண்ணினா அது மார்க்கிங் இல்லை அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஒன்றும் புரியல. அதனால இன்னைக்கு மொத்த கேஸும் அருண் பக்கம் மட்டும்தான் நான் எழுத போறேன். ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்ரிஷியேட் பண்ணணும்னா அந்த யூனியன் பாயிண்ட்டுக்கு மட்டும் அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். அண்ட் அதை தவிர்த்து ரயான் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா இருந்துச்சு. அடுத்து மஞ்சரி அஸ் வெல் அஸ் சௌந்தர்யா அண்டு ஜாக்லின் பாயிண்ட் கட் அண்ட் ஸ்வீட்டா பேசின அவங்க 3 பேருமே இன்னைக்குதான் கட் அண்ட் ஸ்வீட்டா பேசி 2 பேருக்கு வந்து நல்ல அடி கொடுத்து உட்கார வச்சது. அருணுக்கும் ராணுவுக்கும் அடி கொடுத்து உட்கார வச்சிட்டாங்க. அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு பார்க்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு நடந்ததுல வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து எனக்கு முத்து, மோஸ்ட் வேல்யூபிள் பெர்ஃபார்மர் வந்து மஞ்சரி. அவ்வளவுதான். நானும் இதை ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டேன் ஆலன் அவர்களே. ஏன்னா அவங்க இது வந்து 1 hour ஷோக்கு மட்டும் தானே நீங்க சொல்றீங்க, இல்ல லைவுக்கும் சேர்த்து சொல்றீங்க? லைவ் சேர்த்து தான் சொல்றேன். லைவ்னா நான் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர்னா நான் ராயானா பாக்குறேன். அதுக்கு மட்டும் எனக்கு ஏன்னா ஒரு பாயிண்ட்ஸ் நல்லா இருந்ததால சொல்றேன். எது முத்து கிட்ட தனியா கூப்பிட்டு பேசியிருப்பாரு, அதை சொல்றீங்களா? இல்ல, நிறைய இடத்துல அவர் வந்து பவித்ராக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறப்பயும் சரி, மத்தவங்கள்ட்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறப்பயும் எனக்கு அவ்வளவு டெலிபரேட்டா அழகா. ஏன்னா மத்த இடத்துலயாவது கொஞ்சம் திணறுவாரு, எல்லாம் ஓப்பன் டாக்ல வந்து திணறுவாரு. பின்னாடி போயிட்டு ஜாக்லின்ட்ட இதுதான் பாயிண்ட் கொஞ்சம் தெளிவா பேசுவாரு. ஆனா மத்த இடத்துல அவர் வந்து கிளம்சினஸா பேச தெரியாம இருப்பாரு. ஆனா இன்னைக்கு அதையும் இல்லாம நல்லாவே பேசின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு வந்து இந்த இந்த டாஸ்க்ல வந்து பெஸ்ட் பிளேயர் இல்ல, இன்னைக்கு வந்து பெஸ்ட் பிளேயர் யாருன்னா சத்யா. மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் வந்து விஜய் விஷால். கடைசியா பாருங்க, எனக்கே எரிச்சல் வருது. ப்ரொடக்ஷன் டீம் எல்லாம் யோசிச்சு பாருங்க பாவத்தை. ஐயோ கடவுளே. சரி, அதுல ஒரு கிளிப் கரெக்டா நான் லைவ் ஓபன் பண்ணும்போது இதுல லைவ் ஓபன் பண்ணும்போது தர்ஷிகா ஏதோ பேசிட்டு இருக்காங்க, விஷால் வேற பக்கத்துலயா. அது விஷால் என்னமோ யாரோ பேசுறாங்க, நீங்க பேசுங்கன்னு சொல்லி தண்ணியை வேற எடுத்து குடிச்சிட்டு அந்த தர்ஷிகா ஒரு பார்வை வேற பாப்பாப்ல. சோ சாமி. தர்ஷிகாக்கு இன்னைக்கா பர்த்டே இல்ல நாளைக்கு பர்த்டேவா? 12ஆம் தேதி நினைக்கிறேன். 12. ஓகே. அதுக்கு வந்து நேத்து நைட்டே வேற தலையன் வந்து வேற ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்றாரு. இன்ஃபேக்ட் விஷால பத்தி பேசும்போது இன்னைக்கு இந்த டாஸ்க் எப்படி இருக்கும், என்ன டாஸ்க் இருக்கோ, இது இருக்குமா அது இருக்குமான்னு மத்தியானம் பேசிக்கிட்டு இருக்கும் போது வந்து வலையில வச்சு விளையாடிட்டு இருந்தாரு பாருங்க தர்ஷிகா கூட. ஐயோ ராமா, யார் சாமி நீன்ற மாதிரி இருந்துச்சு. நான் பாக்கல. நான் இமாத் ஒரு கேள்வி கேட்கலாம்னு வந்தேன். என்னன்னா இமாத், இப்போ டாப் 8ல வந்து விஜய் விஷாலோட பேரை வந்து பெருவாரியான மக்கள் வந்து சொன்னாங்க, தர்ஷிகாவோட பேரை பெருவாரியான மக்கள் சொன்னாங்க. என்ன காரணத்துக்காக சொன்னாங்க? அது உண்மையாலுமே நியாயமா நீங்க பாக்குறீங்களா இமாத்? சத்தியமா இல்ல. மிட்வீக் எவிஷன்ல 2 பேர் போலாம் அப்படின்னாங்க, நானே 2 பேர்த்த வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அது காரணமும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, விஷால் ஃபேன்ஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. இன்னைக்கு செகண்ட் ப்ரோமோ பாத்தீங்களா, ஒரு சண்டை வந்துச்சுல்ல அந்த வெளியில, அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூனியன் லீடருக்காக ஒரு ப்ரோமோ வந்தது, ஞாபகம் இருக்கா? அந்த விஷயம் லைவ்ல போயிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுல ஒரு 15 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 14 மெம்பர்ஸ் கார்டன்ல நின்று சண்டை போட்டுட்டு இருக்காங்க, எல்லாம் ஆப்போசிட் 14 மெம்பர்ஸ். ஓகே, விஷால் மட்டும் எங்க இருந்திருப்பார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த மெயின் டோர் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அங்க நின்றுப்பாரு, ஓரமா நின்று
நம்ம கேமராமேனு கரெக்டாக விஷால்கிட்ட வந்து ஜூம் அவுட் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஃபுல் க்ரௌடு பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுருப்பாங்க கார்டனில். ஸோ அங்கே என்ன காமிக்கிறாங்க மேக்கர்ஸ் வாட் தே வாண்ட் டு ஷோ இஸ் விஷால் பாருங்க இன்டர்ஃபியர் ஆகல இதில் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ விஷால் வந்து இஸ் நாட் அட் ஆல் டூயிங். தர்ஷிகா கேம் மட்டும் ஸ்பாயில் ஆயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, விஷால் கேமும் ஸ்பாயில்டு தான். அண்ட் விஷால் வந்து இது மட்டும் இல்லை, எப்பொழுதோ அவர் வந்து ஸ்பாயில்டு தான். மோர் ஓவர் அந்த விஷ பாம்புங்கிறது வந்து தர்ஷிகாக்கு போணுச்சு, அது ஆக்சுவலாக இவருக்கு வந்திருக்கணும் ஃபர்ஸ்ட். பட் இவருக்கு சகுனி இருக்கிறதா ஐ எம் ஸோ ஹாப்பி. ஓகே, அந்த தேங்க்யூ விஷப்பாம்பு இல்ல இவருக்கு இல்ல வந்தாங்கன்னா அவங்களுக்கு போனாங்க, எல்லாம் ஒன்று தான். இல்லடா, இப்ப கண்டஸ்டன்ட் சைட்ல இருந்து இவர் ஏன் டாப் 8ல வந்து இவரும் தர்ஷிகாவும் ஏன் வர்றாங்கன்னா, அவங்களுக்கு தெரியாது இல்லையா வெளியே வந்து இந்த லவ் போர்ஷன் வந்து எப்படி ப்ரொஜெக்ட் ஆயிட்டு இருக்கு. இவங்க மேக்ஸிமம் கண்டஸ்டன்டோட நினைப்பு என்னன்னா இது நல்லபடியா ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. அதுக்கு என்ன ரீசன்னா, வீக்கெண்ட் எபிசோட்ஸ்ல வந்து இந்த பெருசா பெருசா அட்ரஸ் பண்ணினாலும் அங்கங்க வந்து இந்த லவ் போர்ஷனை வந்து விஜேஎஸும் சின்ன காமிக்கா மூவ் பண்றாரு. அந்த லட்டு பிடிச்சத கூட காமிக்கா மூவ் பண்றதுனால, இல்லைன்னா கொஞ்சம் ஒரு ஒரு காமெடியா மூவ் பண்றதுனால அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஓகே இது நல்லபடியா ப்ரொஜெக்ட் ஆகுது போல இருக்கு, இவங்க கொஞ்சம் ஃபேன்ஸ் வந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல தான் டாப் 8ல கொண்டு வந்திருக்காங்க. வெளியே வந்தாதான் எனக்கு ப்ரோ தெரியும். அப்படிலாம் இல்லை ப்ரோ. ஏன் இவர் டாப் 8க்கு வந்தாருன்னா பாட்டம் 7ல இருக்கிற ஆட்களுக்கே தெரியும் அவங்க கிட்ட அது கூட இல்லைன்ட்டு, அவ்வளவுதான். ஆனா Okay. எனக்கு இந்த எலன் மாஸ்க் கிட்ட சொல்லி இந்த தலையில அடிச்சுக்கிற ஸ்மைலியும் கொஞ்சம் ஆட் பண்ண சொல்லணும். இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் பேசும்போது தலையில அடிச்சுக்கலாமா தாத்தா அப்படின்ற மாதிரி தான் தாத்தா இருக்கும். தாத்தா இது அதர்ல சொன்ன கேட்டதா தாத்தாவும் தலையில தான் அடிச்சு இல்ல விஷால் தர்ஷிகான்னு பேசும்போது ஏன்டா இந்த கண்டென்ட்ன்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலி ஒரு பாயிண்ட் மறந்துட்டேன். நேற்று ஒருத்தவங்களுக்கு நான் 2 நாளா ஃபயர் விட்டுட்டு இருந்தேன், பவித்ரா ஜனனி. எனக்கு என்னடா இந்த பொண்ணு இவ்வளவு கிளாரிட்டியா பேசுவேன்னு பார்த்துருந்தேன். இன்னைக்கு வந்து மொத்தமா அந்த 2 நாளைக்கு சேர்த்து வச்சு பல்பு வாங்க மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. என்னமா நீ பேசுற, புரிஞ்சு பேசுறியா, புரியாத மாதிரி பேசுறியா? ஏன்னா 2 நாள் நான் உட்காந்து ஃபயர் விட்டுட்டு இருக்கேன். இந்த பால்பா பாட்டு, ஏய் நீ யாரா என்ன அப்படி நினைக்கிற, அப்படிலாம் நினைக்காத, நான் அவ்வளவு பெரிய ஃபயர்லாம் இல்லை, நான் ரொம்ப சாதாரண ஆளு அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணிட்டு போயிடுச்சு. இல்ல ஆர்கே, அவங்க காலையில யாரு கூட அந்த கான்வர்சேஷன்? முத்து மஞ்சரி கூடயா, மஞ்சரி ஜாக்கு கூடயா? அப்ப நீ சொல்லு அந்த டிசிஷனுங்கிறப்ப. முத்து கூட போயிருக்கோம். எக்ஸ்பிளனேஷன் வந்து முத்துவும் பண்ணிருப்பாரு, அப்புறம் ரயானும் பண்ணிருப்பாரு சூப்பரா. எனக்கு அதுல ரயான் பண்ண எக்ஸ்பிளனேஷன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி, முத்து பண்ணதோட. நான் இல்ல, அப்புறம் வேற யாரு, நான் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது பவித்ரா பேசுறது. ஆமா கரெக்ட். சார் செல்வா நீங்க பேசுறீங்களா? செல்வா ஆர்கே பேசி முடிச்சிட்டாப்ல. எனக்கு தாங்க அப்ப சொன்ன அதே பாயிண்ட் தான். இருங்க, இவங்கலாம் இது பார்த்தி அவர் இப்பதான் வந்தாப்ல. செல்வா வந்து கை தூக்கணும் ஆர்டர் வைஸ் பார்த்தா செல்வா இப்பதான் வரணும். ஆனா செல்வா 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்பப்போ ஒரு பாயிண்ட் வச்சாரு. அதனால யோசிச்சு பாத்தீங்களா, கண்டென்ட் வந்து 2 தான் இருந்துச்சு. கரெக்ட் கரெக்ட். பெரிய லெவல் கண்டென்ட் கிடையாது இன்னைக்கு. எஸ் ஸோ லைக் ஜஸ்ட் லைக் தட். ஒரு நிமிஷம் அலன், ஜஸ்ட் லைக் தட் பப்பாய் ஸ்பீக்கர் கொடுத்துறாதீங்க. ஏன்னா எல்லாமே புது ஐடியா இருக்கு. டிசம்பர் மாசம் வந்ததுக்கு அப்புறம் யாருக்குமே கொடுக்கல. டிசம்பர் மாசம் ஓபன் பண்ண ஐடியா இருக்கு. ஐயா உண்மையாலுமே நீங்க பேசணும் அப்படின்னா வந்து ஒரு மெசேஜை போடுங்க. பிகாஸ் நான் போஸ்ட் பார்க்கல, ஒன்னும் பார்க்கல. டிசம்பர் மாசம் ஃப்ரெஷ்ஷா ஓபன் பண்ணிருக்கீங்க. ஜெனின்னு யாரோ இருக்கீங்க, உங்களை மட்டும் கொடுக்குறேன். ஸ்பேஸ் என் பண்ணி விட்டு போயிடாதீங்க. ஜெனி ஜெனி அலன் அன்மியூட் பண்ணும், அன்மியூட் பண்ணும். உங்களோட இதுல வந்து கீழே மைக் ஆப்ஷன் இருக்கா லெஃப்ட் சைடுல, அதை இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா அன்மியூட் ஆயிடும், நீங்க பேசலாம். பாவீங்களா, விளையாட்டு கட்ட வந்துருக்காங்க. சரி, ஏகே வெரியன் பேசுறீங்களா? கேக்குதா? கேக்குதுங்க ஐயா. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான். அவங்க 7 பேர் ஏன் சண்டை போட மாட்டாங்கன்னு கேக்குறீங்க. அங்க சண்டை போட யாருமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசுற ஒரே ஆள் அருண் தான். அவருமே என்ன பேசுறாரு, எதுக்கு பேசுறாரு ஒண்ணுமே புரியல. அவர் ஈகோ மனசுல வச்சுக்கிட்டு அவர் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு ஆள் அவருக்கு கூட சேர்ந்துன்னு ராணுவ பேசுறாரு. அவரோட பாயிண்ட் மட்டும் தான் பேசுறாரு. எனக்கு சாரி சொல்லணும். இதுல மத்தவங்க எல்லாரும் ஆமா சாமி போட்டுட்டு போறாங்க. மத்தவங்க எல்லாருக்கும் இதுல அவங்க எங்க சண்டை போட போறாங்க, எங்க அவங்க கூட போயிட்டு ஸ்ட்ரைக் பண்ண போறாங்க, எனக்கு ஒன்னும் புரியல. என்ன நடக்க போகுது நாளைக்குன்னு. இது மட்டும்தான்.
சூப்பர். நெக்ஸ்ட் பாயிண்ட். டாம் ஆனா இன்ஃபேக்ட் வந்துட்டு அருணை வந்துட்டு பிரைமரியா ஏன் அந்த 3 ஆப்ஷன்ல ஏன் அருணை வந்துட்டு யூனியன் லீடரா செலக்டே பண்ணலன்றது தான் எனக்கு ஒரு கொஸ்டினாவே இருந்துச்சு இன்னைக்கு. இவ்வளவு தெளிவா பேசுறானே பண்ணாத இந்த எல்லாம் பையனை ஓவர் வந்துட்டு ஆக்டிங். நோ 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 நோ. ஏன்னா எல்லாத்துக்கும் தெளிவா பாயிண்ட் பேச தெரியலனாலும் அவங்க கேஜ் பண்ணிட்டாங்க இவர் வந்து ஸ்கிரீன் ஸ்பேஸ்க்காக ஒண்ணு பண்றாருன்னு. ஆனா அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வைப்பாப்ல அருண். ஓகே பவித்ராவா இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வந்து உங்களுக்கு ஒரு இது அப்படின்னா வந்து நான் வந்து நிப்பேன் அப்படின்னு. என்னடா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஓவரா போகுது. ஏன்னா அன்ஷிதா தான் காலையில திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாங்க விஜய் விஷால் அண்ட் தர்ஷிகா அந்த டாப் 8ல இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவங்க, ரொம்ப கேவலமான அசிங்கமான அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களே வந்து அருண் ப்ரோ ஏன் இப்படி பண்றாரு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னதே எனக்கு சிரிச்சுட்டேன் நானு. அந்த மாதிரி தெரியல, நாளைக்கு பாப்போம். இன்னைக்கு நைட் விடிய விடிய இருக்குல்ல, ஏதாவது பண்ணுவாங்களா? லைவ்ல தான் போயிட்டு இருக்காம, யாரோ ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க நான் பார்த்தேன். சரி போயிட்டு தான் இன்னைக்கு இருக்கு. எஸ் இன்னைக்கு அந்த இது பாத்தீங்களா? ரஞ்சித் நடுவுல ஒரு அடி வாங்கினாரு, அதை பாத்தீங்களா? அந்த சைடுல நின்னுகிட்டு அப்படின்னு அது சொல்றீங்களா? அது இல்ல இவரு முத்து அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வரா. மிஸ்டேக் கே சாரி என்னது மிஸ்டேக் கே, அதாவது காரியவாதி அப்படின்ன உடனே போக்கஸ் கேமரா போக்கஸ் அருண் மூஞ்சிக்கு போவோம், செத்து போயிடும், டக்குன்னு செத்து போயிடும் மூஞ்சி. அதுக்கப்புறம் நடுவுல இவர்ல அப்ப நான் என் பேரு வீரியம் அப்படின்னு நான் தான் பார்த்தேன் 60 நாள்ல அப்படின்ட்டான். முத்து யாரா எங்கடா இருந்தே என்னடா இப்படி எல்லாம் அடிக்கிற. அவன் பேச ஆரம்பிச்சான், நல்லா பேசுவான், சரியான வார்த்தைகள்லாம் வரும். எனக்கு நிறைய இடத்துல டிசப்பாயின்மெண்ட்ஸ் அதிகப்படியா முத்துவே தான் கொடுத்தாரே தவிர்த்து வேற யாருமே அவர் பாயிண்ட்ஸ் எல்லாம் நலிஃபை பண்ணல. மெஜாரிட்டியா முத்து மட்டுமே தன்னை தானே டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாரு. ஆமா இல்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எப்படின்னா முத்து வந்து ரொம்ப தெளிவான ரூல்ஸா யோசிச்சு போடுவாருன்னு பார்த்தா ரொம்ப ஆப்வியஸான ஃபால்ஸ் எல்லாம் பண்ணிட்டாரு. அவர் போட்டதுலே உருப்படியான ஒரே ரூல் வந்து அந்த வீட்டுக்குள்ள லைக் பஸ் பெர்ஃபார்மரை கொண்டு வந்து அவ்வளவுதான். அதுவும் சூப்பர் ஸ்கெட்ச். அது மத்தது எல்லாமே ஒரு மாதிரி குளறுபடி தான். சார் இப்போ அருண்கீது இப்படி சொல்லி இதுல அருண்கீது இந்த மாதிரி லேபர்ஸ் வந்து நாங்க தான் சூஸ் பண்ணுவோம் சொல்லி மேனேஜர் சைட்ல இருந்து முத்து அந்த பக்கம் இருந்தா இல்ல ஜாக் அந்த பக்கம் இருந்தா அடிச்ச அடியில கதவை திறங்க நான் வெளியே போறேன்னு சொல்லி அருண் வெளியவே போயிருப்பாப்ல. ஆனா மிஸ் ஆகி போச்சு. இப்படி நடக்குனாங்க. இல்ல இன்னொன்னு கேள்விப்பட்டீங்களா? ஜாக்லின் கிட்ட வந்து அருண் சொல்லியிருக்காரா, நான் வேண்டே தான் முறைச்சேன் ஓஸ்ட. ஆமா அது கேள்விப்பட்டேன் நானும். எனக்கு புரியல, அவ்வளவு என்ன நெஞ்செழுத்தம் அவருக்கு. அதான் நமக்கே தெரிஞ்சிச்சு இவன் சொன்னா என்ன சொல்லனா என்ன, அதுதான் நமக்கே. இப்ப இந்த ஹோஸ்ட் பிடிக்கலன்னு சொல்லி நிறைய பேர் சுத்திட்டு இருப்பாங்க. ஹோஸ்டே எங்களுக்கு பிடிக்கல, அந்த வாக்கெல்லாம் இவர் கவர்ந்துருவாரு அருண். அப்படி எனக்கு புரியல. இல்ல விஜய் விஷால் ஒண்ணு பண்ணாப்ல, நான் வெளில போனோம் விஷால் ஃபேன்ஸ் இனிமே தர்ஷிகா ஓட் பண்ணுங்க. டேய் என்ன நினைச்சுன்னுக்குற நீ அப்படி இருந்துச்சு எனக்கு. புரியல, இவர் என்ன ஓட்டு சேகரிச்சு தர்ஷிகாவை வந்து கடைசி வரைக்கும் கொண்டு வந்து பிரைஸ் அமௌண்ட்ல வந்து பாய தந்துருவாங்களா? இல்ல மக்கள் முட்டாளா? ஏங்க மேபி அவர் நிஜமாலே அவங்கள காதலிக்கலாங்க. அப்படி எப்படிங்க உள்ள கேட்க முடியும்? என் ஓட்டு நீங்க உங்களுக்கு போட்டுருங்கன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? அட எனக்கு அந்த பொண்ணு கூட உள்ள இருந்துட்டு போட்டான், இவன் வெளில வரட்டும், அவ்வளவுதான் எனக்கு வேணும். ஓகே விஷால் எலிமினேட் ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடி தர்ஷியா ஸ்டேஜ்ல நின்னுட்டு இருக்கோம். அந்த கண்டிஷன்ல தான் இருக்கு. இதுல என்ன ஓட்டு போட்டு இல்ல ஒண்ணுமே இல்ல. நம்மள வந்து இந்த சீசன் ஃபுல்லா எப்படி வந்து இந்த என்ன ஸ்கேம் பண்ணானோ அதே மாதிரி இவனை ஸ்பேஸுக்கு இன்வைட் பண்ணிட்டு ப்ரோ நீங்க என்னமா ஆடினீங்க ப்ரோ, நீங்க வந்து தேவையில்லாத விட்டு வந்துட்டீங்க ப்ரோன்னு பேசியே தீர்வேலாம். இந்த ரெக்கார்டிங் நான் வந்து அப்ப பின் பண்ணி விட்டுருவேன். நான் ரிட்டர்ன் ஸ்கேம போட்டே தீரணும். எனக்கு வந்து என்னால இதை தாங்கிக்கவே முடியல. எவ்ரி 2 minutes எவனாவது ஒருத்தன் அவன் பயங்கர என்டர்டெய்னர் சொல்றது, அதுவும் எல்லா எபிசோட்லயும் சொல்றது என்னால தாங்க முடியல. ஆமா அவரே சொல்றாரு, அவரே இன்னைக்கு சொன்னாப்ல, விஷாலே ஒண்ணு சொன்னாப்ல, வேற என்னடா வேணும், என்ன மச்சான் வேணுங்கிற 10 பேர் போயிருப்பாங்க வீட்டு விட்டு. போன ஒவ்வொருத்தரும் சொல்லிடுறாங்க நான் தான் என்டர்டெய்னர். டேய் சோ யாரா இவனை பாரு டாம் கண்ணு என் பக்கம் திரும்பிச்சு. ரெட் நாளைக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தானே, என்ன சொன்னா அந்த கப்பு எனக்கு தான் அப்படின்னு பேசிட்டு இருந்தானே. டேய் டேய்
என்னடா வீட்டுக்கு ஏன்னா போறன்ற? இல்ல அந்த கப்பு எனக்கு தான். ஆமா போயிட்டு நீங்க தான் வாஷிங் டேப் எடுத்து கழுவுங்க. அத்தனை கப்பு இருக்கு பாருங்கன்னு சொல்லிடணும் பொசுக்குன்னு. இல்ல எடிட்டிங் பண்ற நிலைமையில வச்சு பாருங்க. இந்த சாஃப்ட்வேர்ல இது விஷால் போர்ஷன் அப்படிங்கிறது தனியா வந்துன்னா அப்படியே தூக்கி அப்படியே குப்பத்தொட்டியில போடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா நல்லா இருக்கும். பாவம் அவங்க என்ன நினைச்சா. அதாவது விஷாலுக்காவது தூக்கி வெளில போடணும். அதை சத்யாக்கு வந்து எதுவுமே இருக்காது தூக்கி வெளில போட. சரி, நான் வந்து பிலிவன்ட்ட பிலிவன் நீங்க கண்டிப்பா இன்னொரு எபிசோட் பார்த்திருப்பீங்களே. உங்களோட கருத்து என்ன பிலிவன்? ரொம்ப நாளா பேசல நீங்க. என்ன கதை? இல்ல ஆக்சுவலி நான் இப்போ எதுக்கு நான் மேல வந்தேன்னா, விஜய் விஷால் பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல. எனக்கும் ஒரு கமெண்ட் அவர் ஸ்பேஸ்க்கு வந்தா நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேல வந்தேன். என்ன சொல்லணும்? என்ன சொல்றீங்க? நீங்க ஒரு ட்ரெண்டிங் கைங்க. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். எங்கன்னு கேட்டா பாக்கியலட்சுமின்னு சொல்லிடுவேன். நீங்க அங்கேயே போய் நடிங்கன்னு சொல்லிடுவேன். நல்ல இருக்கு. ஆனா அவர் சொல்லுவாரு, அங்க இருந்து என்ன துரத்தி விட்டுட்டாங்க. நான் தான் ஊரை ஏமாத்திட்டு ரீப்ளேஸ்க்கு வேற ஆள போட்டாங்கன்னு.